ஹாய், இன்னைக்கு பார்க்குறது ஒரு ஹெவி ஒர்க் ஆரி ஒர்க் ப்ளவுஸ். இது இந்த க்ரீன் வந்து ஒரு சீ க்ரீன் கலர், ரொம்ப அழகாக இருந்துச்சு. சீ க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன். இது ரொம்ப ஹெவி ஒர்க்கான ஒரு ப்ளவுஸ், ஒரு ப்ரைடல் ஒர்க்கு, ஒரு சூப்பராக நல்லா அட்டகாசமாக ஹெவியாக இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளவுஸ். இதில் நிறைய வித்தியாசமாக நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்பவும் போலவே 2 லைன் சரி போட்டுக்கலாம். இந்த 2 லைன் சரி முடித்தோடனே நம்ம சாரியில் இருக்கிற பிங்க் கலர் வந்து நம்ம 2 லைன் போட்டுக்கலாம். இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, பட் இதை எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம், இந்த மாதிரி தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் பீட். ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள், யூஸ்வலாக பண்ணுற ரெகுலர் திங்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுறது போடணும்னு அவசியம் இல்லைன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து டைரெக்டாக அந்த நமக்கு என்ன மேஜராக இருக்கிற ஒரு ஸ்டெப்பு தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுருவேன். எடுக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 2 hours எனக்கு சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்டு கலரில் இருக்கிற ஸ்டோன் செயின் வைக்கிறோம். நான் இந்த மாதிரி தான் வைப்பேன். ஸ்டோன் செயின் ஒன் சைடாக வைக்கிறது. இது ஒன் சைடாகவே நம்ம ஸ்டிச்சஸ் போயிட்டுருக்கோம் கண்டினியூஸாக. நெக்ஸ்ட் வந்து அதோட சேர்த்து நம்ம சுகர் பீட் வைக்கிறோம். என்னால் எவ்வளோ ஷார்ட்டாக இந்த வீடியோவை போட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் போட்டிருக்கேன். இதையும் தாண்டி இன்னும் ஷார்ட்டாக போடணுன்னா அது ஒரு கிளான்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் எனிவேஸ் ஓகே. ஸோ இதில் வந்து 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும். இதில் வந்து சுகர் பீடுக்கும் தனி ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரோல் ஆகாமல் இருக்கும், இல்லை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் உட்காரும். இந்த கேமரா சென்டரில் இருக்கிறதுனால ப்ராப்பராக ஸ்டிச்சிங் கண்ணே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் சமாளித்து ஏதோ ஸ்டிச் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். கரெக்டாக ஃபேஸ்க்கு முன்னாடி அந்த கேமரா உட்காந்துக்கும். ஸோ நம்ம குனிஞ்சு பார்த்து தைக்கிறதும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சுகர் பீட் போட்டு திருப்பி நம்ம வந்து ஒரு 4 mm பீடும் அதுக்கு கேப்பில் வந்து நம்ம அந்த கிளிப் டைப் குந்தன் ஸ்டோன் வைக்க போகிறோம். அது சில்வர் ஒயிட் கலரில். ஸோ அதுக்கு வந்து அந்த சின்ன கேப் விட்றோம். கரெக்டாக அந்த ஸ்டோன் உட்கார அளவுக்கான கேப் வைக்கணும். நீங்கள் இதை வந்து தனித்தனி நாட் ஸ்டிச் போட்டும் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா அந்த நாட்டுக்கான டைம் உங்களுக்கு எடுக்கும். இப்படி பண்ணிங்கன்னா லைட்டாக அந்த ஸ்டோன் லைட்டாக ஒரு சைடு வந்து தூக்குன மாதிரி இருக்கும், பட் ரொம்ப தெரியாது. ஒரு சின்னதாக நம்ம ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னா அது தெரியும். ஓகே, அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றவங்க கஸ்டமர்ஸ்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரில. ஓகே, அதையும் முடிச்சுட்டு திருப்பி சுகர் பீடு. நெக்ஸ்ட்டு வந்து திருப்பியும் அந்த 4 mm சுகர் பீடு வச்சுட்டு அதோடு சேர்த்து நம்ம ஸ்டோன் செயினும் வைப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக ரிவர்ஸில் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா. திருப்பி 2 லைன் வரும். அதோட பார்டர் ஒர்க் முடிஞ்சிடும். சரி, பார்டர் ஒர்க் முடிச்சுட்டு இதில் நம்ம செக்ஸ் போட போகிறோம். ஓகேவா. இதில் வந்து 5 லைன் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை காட்டில் ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 3 cm இந்த மாதிரி அளந்து வச்சுக்கோங்க ஒரு கார்டில். இதோட ஃபுல் வீடியோ வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ஹேக்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் அதில் கூட செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான செக்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பாக்ஸே போட்டால் போதும். செகண்ட் பாக்ஸில் இருக்க ஒரு லைன் தேவைப்படும். அவ்வளோதான். போட்டிங்கன்னா நீங்கள் அந்த லைன் ஆங்கிள் லைன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது மாதிரி எல்லா லைன்ஸையும் போட்டுருங்க. கரெக்டாக இது அந்த ஒரு ஸ்கேல் அளவுக்கு தான் நான் இந்த லைன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ஈஸியாக லைன்ஸ் போட்டுக்கலாம். இந்த லைன் போடுறதுக்கு நான் யூஸ் பண்ண சாக் வந்து பாப்பாஸ் சாக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு
படம் போட்டிருக்கோம். ஓகேவா? இது நீங்கள் ஒர்க் பண்ணி முடியும் போது கரெக்டாக அதுவும் ரப் ஆகி போயிட்டுருக்கும். இதுக்கு தனியாக உட்காந்து நீங்கள் துடைக்க தேவை இருக்காது. அந்த மாதிரி இருக்கும் இந்த சாக். சென்டரில் ஒரு கிளிப்பை ஸ்டோன் வச்சுட்டு நான் இது ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறதில்ல. அவ்வளோ நேரம் எடுத்தேன்னா ரொம்ப டைம் ஆயிரும். நான் அதனால் ஒரு ஒரு செக்குக்கு, அதாவது ஒரு கட்டத்துக்கு மட்டும் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு தான் காட்டியிருக்க போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து வீடியோ ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்த 4mm பீடு தான். ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு 4mm பீடு வச்சுட்டு அதை சுற்றி ஒரு 4mm ஒரு சுகர் பீடு வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கணும். சுகர் பீடு வந்து உள் பக்கமாக இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம நக்ஷி வச்சு பண்ண போகிறோம். நக்ஷினா கொஞ்சம் திக்காக இருக்கிற ஜர்தோசி, கொஞ்சம் கிளிட்டராக இருக்கும். கிளிட்டர் ஜர்தோசி கூட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நக்ஷி வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ இதை பீட்ஸை சுற்றி நம்ம ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி நக்ஷியில் ஸ்டிச் பண்ணுறோம். இது மாதிரி 4 டாட்ஸுக்கும் அந்த 4 கார்னர்ஸ்க்கும் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செக்ஸு பார்டர் லைன் போட போகிறோம். இதுக்கப்புறம் இதில் வந்து அந்த ஐ ஷேப் குந்தன் ஸ்டோன் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக க்ளூ போட்டு நம்ம ஐ ஸ்டோனை வச்சுக்கலாம். இது அந்த ஸ்மாலாக இருக்கிற ஐ ஸ்டோன் இருக்கிறதுலே ஸ்மாலான சைஸ். இதில் 2 சைஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த ஸ்மாலர் சைஸ். இது பண்ணிவிட்டு இதோட ஒவ்வொரு கேப்லேயும் வந்து திருப்பி நம்ம பீட்ஸ் வைப்போம். ஸோ சென்டரில் வந்து நம்ம இந்த சம்கி வச்சு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் செய்ய போகிறோம். ஸோ எப்போவுமே ஆப்போசிட்டாக தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் வந்து ஈக்குவலாக கிடைக்கும். ஃப்ளவரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், பெட்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ க்ராஸாக பண்ணிட்டு திருப்பி அதுலேருந்து இன்னொரு க்ராஸ் எடுத்து நான் போட்டிருப்பேன். இது சம்கி வந்து 3mm. இந்த ஒர்க்கு காப்பரில் இருக்கனால காப்பர் சம்கி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் எடுத்து போடுவேன். சப்போஸ் எனக்கு அந்த ஒர்க் வந்து பண்ணுற டைமும் வீடியோ எடுக்கிற டைமும் எனக்கு செட் ஆகலைன்னா தான் நான் அந்த ஒர்க்கோட வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். ஸோ அப்படி தான் நான் சில டைம் ஒரு 1 வீக்லாம் ஸ்கிப் ஆகிறது. ஸோ ஒரு ஃப்ளவர் முடிச்சுட்டு இதை வந்து எண்டுக்கு இப்படி ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட எல்லா கேப்ஸ்லேயும் வந்து 4mm ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஒரு லீஃப்க்கும் ஒரு கேப்புக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற எல்லா ஒர்க்ஸுமே சிம்பிளாக இருந்தாலும் சரி, ஹெவியாக இருந்தாலும் மேக்ஸிமம் வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுவேன். ஓகே, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் இருக்க போது ஒவ்வொரு செக்ஸும். நீங்கள் இதை வந்து ஒரு 6 செக்ஸ் மட்டுமே பண்ணி கூட இந்த ஸ்லீவ் நீங்கள் பண்ணலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், இந்த ஸ்லீவ் கீழே பார்டர் வந்து அந்த மாதிரி தான் ரிவர்ஸ்லேயும் பண்ணியிருக்கோம். இவ்வளோ திக்னஸ்க்கு இருக்கும். ஹேங்கிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஹேங்கிங்ஸும் வந்து கிறிஸ்டல் ஒயிட் பீடும் நம்ம டேப்லெட் பீடும் வச்சுக்கிறோம். பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஹெவியாக அந்த ஒர்க் இருக்குது. கிட்டத்தட்ட கேப்லெஸ் ஒர்க் மாதிரி தான். ஓகே, இது முடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு 4-5 days ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஹெவி ஒர்க், எக்ஸ்ட்ரா டைம்லாம் போட்டு ஒர்க் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.